ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சோயா 65 எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். சோயா ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ப்ரோட்டீன் ரிச் வெஜிடேரியன் டயட் ஃபுட். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு சோயாவை ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு ஹாட் வாட்டரில் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். ஹாட் வாட்டரில் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் சோயா சங்க்ஸே எடுத்துக்கோங்க. அப்போ தான் 65 செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா ஸ்குவீஸ் அவுட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது அதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர். மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஹாஃப் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு மேரினேட் பண்ண வச்சுருங்க. தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் கொஞ்சம் சூடானோடனே ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சோயாவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேரினேட் பண்ணி வறுக்கும்போது சோயா கொஞ்சம் சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சோயா 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ரொம்ப குவிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching.